ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென். ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையினாலே சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையினாலே சங்காரமாகிறார்கள். ஆமென். என் ஊழியக்காரனை அல்லாமல் எத்தன் யார்? ஆமென். யாரும் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டா எல்லாமே சௌக்கியம். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்தாதான் கனமும் மரியாதையும் மகிமையும் இருக்கு. அந்த ஸ்தானத்தை விட்டு சற்று இறங்கினா போதும், அல்லேலூயா, அடி விழும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் அறிவின்மையினாலே சங்காரமாகுவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. உங்களை தேவன் அழைத்திருப்பது நீங்கள் உயிர்ப்பிப்பதற்காகவும் மற்றவர்களை நீங்க வாழ வைப்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வாழ்வது, பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே. எனக்குள்ளே சொல்லுங்க, எனக்குள்ளே யாரப்பா வாழ்றது? எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா எனக்குள்ளே வாழ்கிறார்? வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். இன்னைக்கு இயேசு வாழாதனாலதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சங்காரம் ஆகுவதற்கு என் தேவ ஜனமே ஒரே ஒரு காரணம், இயேசு. ஆமென். நமக்குள்ள வாழாதான் காரணம். இயேசு வாழ்வதற்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, ஆமென், அவன் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே கீழ்ப்படிவு மிக முக்கியமானது ஒன்று. ஆமென். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஆதி பெற்றோர்கள் கீழ்ப்படியினாமையினால அவர்கள் ஏதனிலிருந்து துரத்தப்பட்டார்கள். நீங்களும் நானும் ஆமென் கீழ்ப்படிவோமா இருந்தா இந்த தீபகத்தை ஆளுகை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகவே தேவன் ஆதி பெற்றோரை படைத்து அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், இந்த பூமியை பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள். பக்கத்தில் நான் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன்னாவது பலுகி பெருங்க. சொல்லுங்க, பலுகி பெருகுங்க. ரெண்டாவது ஆண்டு கொள்ளுங்க, ரூல் ஓவர் பண்ணுங்க. இந்த தேசத்தை ஆண்டு கொள்ளணுமா இருந்தா அது நீங்களும் நானும். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டு கொள்ள வேண்டியவர்கள் கீழ்ப்படியாமையினாலே ஏதேனிலிருந்து திரட்டப்பட்டார்கள். இன்று நாம் கீழ்ப்படியாமையினாலதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க வருதுன்னு சொன்னா, முதல் தேவனுடைய திருச்சபையில தான் வரப்போகிறது. ஆமென். பிரசங்கிக்கிற எனக்கு தான் முதல் நியாய தீர்ப்பு, உங்களுக்கு இல்ல. கேட்கிறவங்க தப்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா. முதல் அடி எனக்கு தான், அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு. ஆமென். என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை நம்பி 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 இந்த கனமான ஊழியத்தை கொடுத்து கொடுத்து இதுவரையும் ஏமாற்றத்தை சந்தித்து வருகிறார். ஆமென். ஏன்னா பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒரு மனுஷனை நம்புகிறார். அந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆண்டவரை விசனப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை துக்கப்படுத்தும் பொழுது அவன் அறியாண்மையினாலே சங்காரமாகி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த மதிய வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தீபக மக்களே, ஆமென், நீங்க வாழ வைக்க போற தெய்வங்களாய் மாற போறீங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே கிறிஸ்து இயேசு வாழுகிறார். ஆகவே நீங்க வாழ்றது மாத்திரமல்ல, இந்த தீபகத்தில் இருக்க ஜனங்களை நீங்க வாழ வைக்கிற தேவ புத்திரர்கள் ஐயா நீங்க. ஆமென். அல்லேலூயா. மோசே ஒரு பெரிய தேவ மனுஷன். ஆனா அந்த மனுஷனால கானானுக்குள்ள நுழைய முடியாது. காரணம், ஆமென், எகிப்துக்குள்ள 10 பெரிய அடையாளங்களை செய்த மனுஷன், எகிப்துக்கு வெளியே 10 அடையாளங்களை செய்த மனுஷன். அற்புத அடையாளம் மோசே போல இதுவரை ஒரு மனுஷனும் இருந்ததே கிடையாது. அந்த மனுஷனும் கூட கானானை எட்டி தான் பார்த்தாரு. ஆமென். மோசேக்கே அந்த நிலைமையா இருந்தா நம்மள கொஞ்சம் கவனமாய் கவனிச்சுக்கொள்ளணும். ஆமென். என் அருமையான தேவனுடைய ஜனமே, அல்லேலூயா. அடுத்து சிம்சோன் பாருங்க, ஆண்டவர் பிலிஸ்தேயர்களுடைய கையிலிருந்து விடுவிக்கும்படியாக சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். நம்பால் பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிலா மடியில போயிட்டு படுத்தான். ஆமென். ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடியாமல் அவன் தவறி விழுந்து போனான்.
ஆமென். ஆனா புதிய ஏற்பாடுல இருக்க நீங்களும் நானும் யூதாசை தவிர புதிய ஏற்பாடு பரிசுத்தவான் பரிசுத்தவாதி யாருமே விழுந்தது கிடையாது. ஆமென். ஆகவே நீங்களும் யாருமே விழ போறது கிடையாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்துறப்ப. ஆமென். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, விழுந்ததை மறந்துடுங்க, இன்னைக்கு எழும்பிடுவோம். ஆமென். விழுந்ததை விட்டுருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எழும்பிடுவோம். ஆமென். விழுந்தது பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்துவுடைய பலனாலே நீங்களும் நானும் எழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் பணி 13வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த காலை பொழுதில் ஆமென், வெப்பம் சூடு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை குளிர்ச்சியை வரத்தக்கதாக நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆமென். அவர்கள் குறிக்கட்டுவானுக்கு வந்த உடனே, இப்ப குறிக்கட்டுவான்ல இருந்து தீவனாக கடக்கிறோம். அல்லேலூயா. இப்ப பாப்போ பட்டணம் என்பதை நான் என்னது குறிக்கட்டுவான்னு எடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப குறிக்கட்டுவானுக்கு வந்து தீவை நாங்க கடக்கும் பொழுது, பர்யேசு என்கிற மாய வித்திரைக்காரன் ஒருவர் என்னது கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதனை கண்டார்கள். ஆகவே நாங்க குறிக்கட்டுவான்ல இருந்து இந்த தீவை கடக்கும் பொழுது, என் அருமையான தேவச்சனமே, ஆமே, மந்திரவாதியால் போல நம்பால் பேச ஆரம்பிச்சுட்டான். ஆமே, அதெல்லாம் கண்டு நடுங்கிற ஆள் நம்ப கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சின்ன தம்பி எதை சொன்னாலும் அதை செஞ்சுட்டு போற ஆள் தான் நம்ப. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமே, தேவ மனுஷன் ஒரு சின்ன பிள்ளையோடு தேவன் பேசுவாரா இருந்தா, கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசுவாரா இருந்தா கீழ் படிச்சுட்டு போறதா நம்ப வேலை. ஆமென். என் அருமையான தேவச்சனமே, இப்ப இந்த பர்யேசுகிற என்கிற கள்ள தீர்க்கதரிசி, இந்த மந்திரவாதி இருக்கிறதை, ஆமென், இந்த பட்டணங்களில் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய தீபகத்திலே அநேக மந்திரக்காரர்கள், சூனியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் மாய வித்தை செய்கிற மனிதர்களினாலே இந்த, ஆமென், தீபகம் நிறைந்திருக்கிறது. குறிகட்டுவான் என்கிற பட்டணத்திலிருந்து இந்த தீவை கடக்கும் பொழுது, ஆமென், நாங்க பார்த்த ஒரே விஷயம், ஆமென், ஹல்லேலூயா, மந்திரவாதம், ஆமென், பொய்யை பிறப்பிக்கிற, பொய்யை நடப்பிக்கிற பர்யேசு என்கிற, ஆமென், ஒரு மந்திரவாதியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இலங்கையில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும், ஆமென், சங்காரமாகிற அறிவின்மையினால சங்கார மனுஷன் எல்லாம் அங்க வந்துகிட்டு இருக்கிறான். ஆமென். இந்த போலியான மந்திரவாதி கிட்ட இருந்து கள்ள தீர்க்க தரிசனம் கேட்பதற்காக, ஆமென், பில்லியன்ஸ் கணக்கான ரூபாக்களை செலவழிச்சு நைனா தீவுக்கு வர்றாங்க. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லவா தம்பிமாரே, தங்கச்சிமாரே, உங்களை பார்த்து சொல்லவா, தேவன் உங்களை தேடி வர வைக்க போகிறார். ஆமென். ஒரு கையை தட்டி சந்தோஷமா, ஆமென். இந்த நைனா தீவுக்குள்ள என்னை தேடி வர்றதுக்கு ஒருத்தனா இருந்தா, ஆமென், தேவன் எவ்வளவு மகிமை பெறுவார். ஆகவே இந்த பர்யேசு என்கிறவன் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்பதற்கு ஆர்வமாய் இருந்தான். இந்த கிராமத்துல அநேக ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்காய் ஆயத்தமாய் இருக்கிறாங்க. ஆமென். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்க சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆயத்தமாய் இருப்பீங்களா இருந்தா, இந்த பொய் புரட்டு கள்ள தீர்க்கதரிசியான பர்யேசுக்களை, மந்திரவாதிகள், சூனியக்காரர்களை, ஏன் விக்கிர ஆராதனைக்காரை கூட தகுத்து போட்டத்தக்கதாக அவனை ஜெயமெடுக்கிற வல்லமையை இயேசு உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த மனுஷன் தடையாய் இருக்கிறான். ஆமென். இவன் பாருங்க, சுவிசேஷத்தை கேட்பதற்காக இவன் தடையாய் இருக்கிறான். இந்த தேசத்துல, இந்த தீபகத்துல ரட்சிக்கப்படாத படிக்கு அநேகர் தடை செய்யறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, வேற யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியம் பண்றதுக்கு யாருக்கு முதல்ல சத்துரு? ஹல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்ட நம்ம தான். ஹல்லேலூயா. ஏன்னா ஒழுங்கா செபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது. ஆமென். ஆனா
அதெல்லாம் பெருசா இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த பரியேசு என்ன செய்யறான்னு சொன்னா, சுவிசேஷத்தை கேட்காதபடிக்கு அந்த அதிபதிக்கு ஒரு தடையை விதிக்கிறான். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, முதலாவது என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவனை உற்று பார்த்து, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, என் தேவஜனமே, இந்த தீபகத்தில் ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, தேவ பிள்ளைகளே, நீ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து உற்று பார்த்து. யாரு? இந்த கள்ள தீர்க்கதரிசி. ஆமென். பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள்ல, நெருக்கடிகள்ல, சூனிய கட்டுகள்ல, கடன் பிரச்சனைகள்ல இருக்கிற ஜனங்களை உற்று பார்த்து, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால இவனை விட்டு போன்னு சொன்னா போதும். ஹல்லேலூயா, அவன் இங்கே வந்துடுவான். ஹல்லேலூயா. ஆகவே என் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டு அவன் சொல்ற காரியத்தை பாருங்க. பொல்லாங்குக்கு நிறைந்தவனே, எப்படி சொல்றாரு? பொல்லாங்குக்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயா? இந்த தீபக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடைய நிற்கிறத நீ விட மாட்டாயா? ஊழியம் செய்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, ஊழியம் செய்யறதுக்கு வாஞ்சியோடு எதிர்பார்த்திருக்கிற உனக்கு நான் சொல்லுகிற காரியம், இந்த மதிய வேளையில ஹீட்டான சூடான நேரத்தில் சொல்ற ஒரே ஒரு காரியம், ஆமென், குறிகட்டுவான் என்கிற இடத்துல இருந்து தீபகத்துக்கு உள்ள நுழையும் பொழுது ஒரு விஷனோட தான் வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை மீறி தகக்கிற இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். ஆமென். கேட்டின் மகனே, பொல்லாத சூனிய வஞ்சகக்காரனே, உங்களுக்கு வாயில என்னத்தான் வருதோ, ஆமென், அதுகளை சொல்லாம தேவ வெளிப்பாடுகளோடு சொல்லுவீங்களா இருந்தா, தேவ வெளிப்பாடுகளோடு நீங்க சொல்லுவீங்களா இருந்தா, இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் நீ சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். தீபக மக்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆமென், மந்திரவாதியை பார்த்து, சூனியக்காரனை பார்த்து, பொல்லாத பிசாசு பிடித்தவனே, நீ ஆண்டவருடைய மக்கள் பக்கமாய் திரும்புவதற்காக ஜனங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவனை சிறையிருப்புகளிலே, கட்டுகளிலே, வேதனைகளை, துன்பங்களை வைத்திருக்க நீ ரட்சிப்புக்கு தடையாக செய்கிற காரியங்களை விட்டு ஓய மாட்டாயா? ஆமென். ஓய மாட்டாயா? சும்மா இருக்க மாட்டாயா? அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் இங்க எழும்பி தேசத்துல இந்த பட்டணத்துக்கு திறப்புல நிப்பிகளா இருந்தா, தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. தீபக மக்களே, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் வாழ்க்கைக்கு அற்புதமான தட்டத்தை வைத்திருக்கிறார். என் அருமையான தம்பியே, எதிர்கால தீர்க்கதரிசியே, நீ எழும்புவாயாக இருந்தா இந்த தீபகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வாலிப தங்கச்சியே, வாலிப தம்பியே, கிறிஸ்துவுக்கு பலப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நீ எழும்புவாயா இருந்தா தீபகம் உன் கையில கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. as authority, தேவனுடைய வல்லமையினால அவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறதை நீ கீழ்ப்படிவாய் இருந்தா கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து நீங்க யார் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அல்லமா. ஆமென். ஓட்டு அறியாமையிலிருந்து நீ விடுபடுவியா இருந்தா இந்த பட்டணம் உன் கையில இருக்கும். ஆமென். ஜனங்கள் உன் கையில தான் இருக்கும். ஆமென், ஆமென். இந்த கிராமத்தில் வாசம் வாழுகிற பூர்வீக ஜனக்குடியே, மத்தியில நீ ஒரு தீர்க்கதரிசி எழும்பு வரைக்கும், ஒரு தேவ மனிதன் எழும்பு வரைக்கும், ஆமென், இந்த பட்டணங்கள் குறைவா தான் ரட்சிக்கப்படும். ஆமென். ஒரு அசைவை உண்டு பண்ணியனா, ஆமென், உனக்குல இருந்து அபிஷேகம் வெளிப்படுமா இருந்தா, ஆமென், ஆமென், இந்த இயேசு என்கிற பொல்லாத மனுஷன் கள்ள தீர்க்க சொல்லுகிற அந்த ஆவியை விட்டு நல்ல தீர்க்க சொல்லுகிற தேவ பிள்ளையாக, தேவ மனுஷியாக நீ எழும்புவாயா இருந்தா இந்த தீபகம் உன் கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதிகாரம் உன் கையில இருக்குது. ஆமென். 66 என்னமோ இருக்குது, 64ன்னு சொன்னாங்க. ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், இந்த புத்தகத்தில் 66 புத்தகம் இருக்கு.
ஹல்லேலூயா. 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, படிச்சுட்டு அங்க போங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுகளுடைய சூனிய மந்திரக்காரங்களை அடக்கி ஆளுகிற ஆமென் தேவ வல்லமை தேவன் உனக்கு கொடுத்து ஆமென் உன்னை கீழாக்காமல் மேலாக்கி உன்னை தேவன் எடுத்து நடத்துவார். ஆமென். என் அருமையான தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் பிரச்சனை, உன் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், ஆமென், உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் அருமையான தம்பியே, என் அருமையான தங்கச்சியே, உங்க அம்மா அப்பா போடுகிற சண்டை நாளாந்த கேட்டு உன் காதுகளுக்கு வேதனையாய் இருக்கிறது. ஏன் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன், எதுக்காக நான் பிறந்தேன், ஏண்டா இவங்க எனக்கு அம்மா அப்பா வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கவலைப்பட்டிருக்க உன்னை பார்த்து சொல்கிறேன், உன்னுடைய துக்க நாட்கள் முடிய போகிறது. ஆமென், ஆமென். உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புவாயா இருந்தா. ஹல்லேலூயா. பேசுனா பேசணும், அடிக்கணும்னா அடிக்கணும். ஹல்லேலூயா. மோசே செஞ்சது ஒரே ஒரு தவறு தான். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நீனு கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்பால என்ன செஞ்சார் தெரியுமா, கூட இருக்கிறவங்க உசுப்பேத்தினால கோபம் வந்துருச்சு, போட்டு தாக்கிட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் செஞ்சாருங்க, வேற ஒண்ணுமே செய்யல. அவ்வளோ பெரிய அற்புதம் செய்த மனுஷன் கானானுக்குள்ள போக முடியல. ஆகவே தீபகத்தில் வாழ்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, நீ எல்லாவற்றிலும் தேவனுக்கும் இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் உன் முழு உள்ளத்தோடு கீழ்ப்படிவாய் இருந்தா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். தீபகத்திலே ஊழியக்காராய் எழும்பி அநேக பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் உன்னை கொண்டு போய் நிறுத்துவது நிச்சயம். ஆகவே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த பொல்லான கேட்டின் மகனை வெல்லணுமா இருந்தா நீங்க பரிசுத்த ஆவியினால நிரம்பணும். இந்த பலிபீடம் பத்தி எரியணும். ஆமென். அமெரிக்காவிலிருந்து ஆமென் இன்னைக்கு ஒரு மனுஷனை கொண்டு வர முடியுமா இருந்தா தேசங்களில் இருந்து உன்னுடைய திருச்சபையை நோக்கி உன் ஊழியத்தை நோக்கி ஜனங்கள் வருவார்கள். அற்புத அடையாளங்கள் மாத்திரமல்ல, இங்க போன சம்திங் நடக்கிறது. வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்கிறார்கள் என்று சொல்லப்படுது. பட்டணங்கள் ஓடி வரும். ஐயா பாஸ்டர், இதுதான் நடக்கும் இந்த ஆலயத்தில். ஹல்லேலூயா. கட்டப்படாத ஆலயங்கள் கட்டப்படும். ஆமென். கட்டப்படாத மனிதர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யங்களாய் மாறுவார்கள். யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க உயர் மாடிகளை கட்டுவதை நீங்க காண்பீங்க. யாரெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் தற்கொலைக்கு போய்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் ஜாதகத்தில் பிரச்சனை, இவனை சுகப்படுவாது டிப்ரெஷன் பைத்தியத்தை அலையார கேசுகளை எடுத்த ஆண்டவர் பாஸ்டர் உங்க ஊழியத்தில் மென்டலா அலையிற சில கேசுகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு, கொடுத்து இருக்கிறாரு. அந்த மென்டல் தான் உங்களுக்கு ஊழியக்காரனாய் மாற்ற போகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அதை நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், உங்களை குறித்து இந்த அறியாண்மையில் இருந்து இந்த மதிய வேளையில நீங்க விலகுவாங்களா இருந்தா கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலே ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, நீங்க கீழாகாமல் மேலாக இருப்பீங்க. நீங்க வாளாகாமல் தேவன் தலையை மாற்றுவார். ஆமென். இன்னைக்கு உங்க அம்மா அப்பா குடிச்சு வேதனையில கடன் பிரச்சனையில சமூகத்தில் நிறைய பேர் விவாகரத்து பிரச்சனையில உங்க அம்மா அப்பா சாட்சி இல்லாம ஒரு வாழ்க்கையோடு தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் வாழ்கிற என் அருமையான பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தேவன் ஆமென் அவரே உனக்கு தாயாயிருந்து அவரே உனக்கு தந்தையாயிருந்து உன்னை ஆமென் அவருடைய திருரத்தத்தினாலே கழுவி உன்னை பிள்ளையாக மீட்டுக்கொண்டு இந்த மாவட்டங்களுக்கு தேவன் உன்னை பயன்படுத்துவது நிச்சயம். எழுதி வைத்துக்கொள், உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை தேடி ஆமென் தர்சிஸ்கள் கப்புகள் ஆயத்தமாய் இருக்கிறது. கொடுக்கிறதுக்கு வடக்கை பார்த்து ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் கொடுன்னு சொல்லி. வாங்குறதுக்கு நீங்க ரெடியா? யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடி? கொஞ்சம் உயர்த்தி தான் காட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். வந்திருக்கெல்லாம் கொடுத்துட்டே போயிடுறேன். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் வவுனியாவுக்கு நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கே இல்லை, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். யாருக்கெல்லாம் தேவை? ஹல்லேலூயா. அப்படின்னா ஒன்றே ஒன்று செய்யுங்க, பரிசுத்த ஆவியினால நிரம்புங்க. ஹல்லேலூயா. அவ்வளோதான். பரிசுத்த ஆவியினால நிரம்பி உற்று பார்த்து யாருக்கிட்ட
நான் தேவ மனுஷி. சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரே, நான் தேவனுடைய ஊழியக்காரன். சொல்லுங்க, நான் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஓ, நான் தேவனுடைய மனுஷன். உன்னை என்னால ஒன்னும் செய்ய முடியாது. எனக்குள்ள இயேசு வாழ்கிறான். பரிசுத்த ஆவியினால், ஆவியிலே நிரப்பப்பட்டு பேசுகிற மனுஷன் நான். உன் வாய்களை அடைக்கிறேன். ஊமை செவிடாய் மாற்றும்படியாக உங்களை நான் வாழ்த்துறேன். ஹல்லேலூயா. நேற்றைய நாள் நான் பேசினாமே, ஹல்லேலூயா. கடந்த நாள் அவருக்காக சொன்னேன், நிறைய பேர் சாவனம்மா செத்தாதான் பயப்படுவாங்க. நேற்று காலையில் பேச அந்த கிருபை கொடுத்தார். சபையில் நிறைய பேர் செத்தாங்கன்னு சொன்னால் பயம் வந்துடும். இப்போ நான் சொல்லுகிறேன், ஆமென், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நிறைய உவமைகள் சுகமாகிறது நல்லது. நிறைய பேர் பேசாம போனாங்கன்னு சொன்னா இந்த பட்டணம், இந்த தீபகம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. சூனிய செய்கிற கை விளங்காம போன போதும். சூனிய சுடுகாட்டில் மந்திரங்களை செய்கிறவன் முடவனா போனா போதும். ஹல்லேலூயா. நீதான்பா வீராங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பாடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். மிக கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆமென், தேவ ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, இந்த கடைசி நாட்கள் ஆவிகள் ஊற்றப்படும் பொழுது, தேவன் தாமே உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். உன் வீடுகள் மாடிகளாய் கட்டப்படும். ஆமென். உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். நீங்க சுகமா இருப்பீங்க, மற்றவர்களை சுகப்படுத்துவீங்க. இந்த கிராமத்துக்கு தேவன் உங்களை அற்புத அடையாளக்காரர்களை வைப்பார்கள். அப்ப நீங்க சுவிசேஷ கூட்டணி நடத்துவீங்க, நாங்க பின்னுக்கு இருந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துறான்னு சொல்லி யூடியூப்ல நாங்க பார்ப்போம். கமெண்ட்ஸ் பாஸ்டர் எந்தடியோடு தான் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நான் சொல்லுகிறேன், இதே தீபகத்தில் இருந்து உலகம் முழுவதுமாக இங்கே நடக்கிற அற்புத அடையாளங்கள் தேசம் முழுவதுமாக, ஆமென், ஃபேஸ்புக், அதாவது யூடியூப் வழியாக நிச்சயமாக போகும். அது தேவன் உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அது நான் தான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. வயசு போனாலும் பயப்படாது. ஹல்லேலூயா. மான்களுக்கு ஒத்ததான பலனை அம்மா கொடுப்பாரம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை, ஆமென், வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி இந்த பட்டணத்தில் நீங்க சுதந்தரித்து, ஆமென், உங்க கணவனை நீங்க ஆளுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல முறையில் ஆளணும், ஜபத்தில் மட்டும். ஹல்லேலூயா. போட்டு மிதிக்கிறது இல்லை. இப்போ சில வீடுகளில் ஏன்டா இப்போ தான் குடிச்சிட்டு வந்து ஏன்னா அடிக்கிற சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். ஆமென். டைமுக்கு வந்தால் டீ ஊற்றி கொடுங்க, சாப்பாடு போட்டு கொடுங்க, மீனையோ ராலையோ நண்டா பொறிச்சு சுவையாக கொடுங்க. அன்பை காட்டுங்கம்மா. கணவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மேகா கிருபை. இன்னும் 2 நிமிஷம் முடிக்க போகிறேன். ஆமென். டைம் அவ்வளோதான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படி என்றால் யாரும் அருமையானவர்களே, எத்தனை பேர் இந்த தீபகத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஆமா, எனக்காக சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. நான் அற்ப மனுஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை விட பல மடங்கு கற்றுக்கிற சிங்கங்களாய் நீங்க மாறணும். தீர்க்க தரிசன வரங்களோடு, வெளிப்பாடுகளோடு, ஆமென், இந்த கடைசி நாட்கள்ல நீங்க எழும்புவீங்களா இருந்தா, ஆமென், ஹல்லேலூயா, உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். அந்த பக்கம் தீபகத்தை தான் பார்க்குது, இந்த பக்கம் இந்தியா வெளிநாடுகளே பார்க்கும். ஆமென். ஏன்னா சேர்ச்சின் வாசல் அந்த பக்கம் தான் இருக்குது. ஆமென். கப்பல் வந்து நின்று சின்ன போட்டில் வரத ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பாஸ்டர் போல நடந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. வர்றவங்க சும்மா வரமாட்டான், பொண்ணு வெளியும் கூட வரும். ஹல்லேலூயா. ஆகவே தீபகத்தில் பிறந்திருக்கிறவர்களே, தீபகத்தை நேசிக்கிறவர்களே, எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த தீபகத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தட்டும், நான் ஆண்டவருடைய ஊழியக்காராக எல்லா இயேசுகளையும் இந்த கிராமத்தில் இருக்க பில்லி சூனிய ஏவுதல் செய்கிறவன், மந்திரக்காரன்கள், மாயவித்தைக்காரன் எல்லாரையும் ஜெயம் கொண்டு இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதாக, இயேசுடைய நாமத்தை உயர்த்தப்படத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க முன்னாடி வாங்க.